welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம bread pizza எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். ரொம்ப கம்மியான ingredients தான் தேவை. Also நம்மளோட ரெகுலர் பீட்சாவோட அதே டேஸ்ட் இதுலயும் இருக்கும். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த வெண்ணெயை நல்லா panல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது மேல 2 bread slices வச்சுக்கோங்க. நீங்க எந்த டைப் ஆஃப் bread வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை கடைசி வரைக்கும் லோல வச்சுக்கோங்க. இந்த bread slices மேல ஒரு லேயர் ஆஃப் ketchup நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஒரு brush வச்சு. அதனால ஈவனா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பொடுசா கட் பண்ணி இதுக்கு மேல சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்ததுக்கு அப்புறம் அதுக்கு மேல இன்னொரு லேயர் ஆஃப் தக்காளியை நல்லா பொடுசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின மொசரெல்லா சீஸ் ரெடியா வச்சுக்கோங்க. அதை நம்ம மேல சேர்த்துடலாம். நல்லா நிறையவே சேர்த்துக்கோங்க. அப்பதான் நல்லா சீஸி புல் இருக்கும். ஃபைனலா பீட்சா சீசனிங்க மேல தூவிடலாம். இப்போ எல்லாம் ரெடியா இருக்கு. சோ இத ஒரு மூடி போட்டு நல்லா சீஸ் மெல்ட் ஆற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை லோல வச்சுக்கோங்க. இப்போ 5 minutes ஆயிடுச்சு. சோ ஓபன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட சீஸ் சூப்பரா மெல்ட் ஆயிருக்கு. சோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இதை நாலா வெட்டிட்டு நீங்க உடனே சாப்பிடலாம். இதை முடிஞ்ச வரைக்கும் நல்லா சூடா சாப்பிடுங்க. அப்பதான் சீஸி புல் நல்லா இருக்கும். ரொம்பவே டெலிஷியஸ், குவிக் அண்ட் ஈஸியான ரெசிபி. ஸோ கண்டிப்பா இந்த பிரெட் பீட்சாவை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.